Hello everyone, welcome to our channel. In the video la class 7 term 3 chapter 1 number system la miscellaneous practice problems வந்து பார்க்குறோம். அதாவது exercise 1.5. So first question, Malini bought 3 ribbons of length 13.92 meter, 11.5 meter and 10.64 meter. Find the total length of the ribbons அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் ரிப்பன் 1 13.92 மீட்டர், லென்த் ஆஃப் ரிப்பன் 2 11.5 மீட்டர், லென்த் ஆஃப் ribbon 3 10.64 meter. Total length of the ribbons is equal to 13.92 plus 11.5 plus 10.64. எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணும். ஸோ 13.92 11.5 10.64. ஸோ கரெக்டாக வந்து அந்த 10th place 100th place கரெக்டாக டெசிமல் பாயிண்ட் தள்ளி எப்படி இருக்கோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து 0 கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணும் போது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா. ஸோ 4 + 2 6. அடுத்தது இங்கே வந்து 9 + 5 14, 14 + 6 வந்து 20, 3 + 2 5, 5 + 1 6, 1 + 1 + 1 3. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன்ஸ் வந்து எவ்வளோ 36.06 மீட்டர். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன்ஸ் 36.06 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்ப்போம். சித்ரா ஹேஸ் பாட் 10 kg 35 gram of ghee for preparing sweets. She used 8 kg 59 gram of ghee. How much ghee will be left அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு வந்து சப்ராக்ஷன் தான். அதே மாதிரி டோட்டல் லென்த் அதெல்லாம் வந்துச்சு, டோட்டல் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா அடிஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட் ஓவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் லெஃப்ட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா சப்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் கீ பாட் எவ்வளோ 10 kg 35 gram அண்ட் she used அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ weight of ghee used, weight of ghee she used எவ்வளோ 8 kilogram 59 grams. weight of ghee left. ஸோ வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட் ஓவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா இங்கே வந்து கிலோகிராமில் இருக்குது, இங்கே கிராமில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபுல்லுமே வந்து கிலோகிராமில் மாற்றிக்கலாம். ஸோ எப்படி மாற்றுவோம் அப்படின்னா இங்கே 10.035 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எப்படி வரும், இப்போ வந்து 1 kilogram இஸ் ஈக்குவல் டு 1000 grams அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போது 1 gram வந்து எவ்வளோ 1/1000 கிலோகிராம் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ இருக்குது 35 gram. அப்போது 35 gram will be equal to 35/1000. அப்போது வந்து 0.3 zeros இருக்குது. அப்போது 3 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 035 இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 0 முன்னாடி சேர்த்துட்டு பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும்
10 kg 35 கிராமுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 10.035 அப்படின்னு வந்து எழுதணும், கிலோகிராம் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 10.035 வரும் மைனஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லெஃப்ட் ஓவர், லெஃப்ட் ரிமைனிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாவே சப்ராக்ஷன் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து 8 கிலோகிராம் 59 கிராம்னு இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ 59 கிராம் அப்படின்னா 59/1000 வந்து நம்ம சால்வ் பண்ணோம். 0.059. அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, 8 கிலோகிராம் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போது 8 கிலோகிராம் வந்து இருக்கா. ஸோ 8 கிலோகிராம் இங்கே வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் 0.059 கிலோகிராம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8.059 கிலோகிராம்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது இதை வந்து இங்கே எழுதிக்கலாம், 8.059 கிலோகிராம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 10.035 8.059 சப்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து ஸ்மாலர் நம்பர் பாரோ பண்ணுறோம், 2 வரும், இங்கே 1. ஸோ 15 - 9 6 வரும். இங்கே அகெயின் இங்கே ஸ்மாலர் நம்பர், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிக்கர் வேல்யூ இருக்குது. ஸோ பாரோ பண்ணோம். பாரோ பண்ணால் இங்கே 0 இருக்குது, பண்ண முடியாது. திருப்பியும் இங்கேயும் 0 இருக்குது, பண்ண முடியாது. இங்கே 1 இருக்குது. 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டு பாரோ பண்ணுறோம். ஸோ 10 ஆகிடும். திருப்பியும் என்ன பண்ணுறோம், 10 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 9 போட்டு 1 பாரோ பண்ணுறோம். திருப்பியும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 9 போட்டு இங்கே வந்து 1 சேர்க்குறோம். ஸோ 12 - 5 வந்து வரும், விச் இஸ் 7. அடுத்தது 9 வந்துடும், 1. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது, இட் இஸ் 1.976 கிலோகிராம். அப்படி இல்லாட்டினா ஆர் 1 கிலோகிராம் 976 கிராம்ஸ் அப்படின்னும் வந்து எழுதலாம். ஸோ எவ்வளோ வெயிட் ஆஃப் த கீ லெஃப்ட் ஓவர் வந்து எவ்வளோ, 1.976 கிலோகிராம் தான் வந்து லெஃப்ட் ஓவர் கீ. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்ப்போம். If the capacity of a milk can is 2.53 liters, then how much milk is required to fill 8 such cans அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், capacity of 1 milk can is எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2.53 liters. And how much milk is required to fill 8 such cans அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ capacity of 8 milk cans is equal to 2.53 into 8 வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 1 கொடுத்துட்டு நிறைய கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஒரு மில்க் கேனோட கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ லிட்டர்ஸு, அப்போ 8 மில்க் கேன்ஸ், அதே மாதிரி 8 மில்க் கேன்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 2.53 into 8. So 8 3s are 24, 8 5s are 40, 40 plus 2 42, 8 2s are 16, 16 plus 4 20. ஸோ இங்கே எத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது, 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 2 நம்பர் தள்ளி. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது, 20.24 liters. ஸோ டு ஃபில் 8 cans 20.24 liter of milk is required. ஸோ அவ்வளோதான் வந்து தேர்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். Fourth question, a basket of orange weighs 22.5 kilogram. If each family require 2.5 kilogram of orange, how many families can share? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேஸ்கெட்டில் வந்து 22.5 kg ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு 2.5 kg ஆஃப் ஆரஞ்ச் வந்து தேவைப்படுது. அப்போது எத்தனை ஃபேமிலிக்கு இந்த ஆரஞ்சஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஷேரிங் அப்படின்னு வந்தாவே என்னது, டிவிஷன்.
So total weight of orange is 22.5 kilogram. Next, weight of orange required for one family. எவ்வளோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ கேஜி ஆஃப் ஆரஞ்ச் தேவைப்படுது? 2.5. ஸோ 2.5 kilogram. So therefore number of families sharing orange is equal to 22.5 by 2.5. ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வந்து என்ன இருக்குது? ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ இன்டூ 10 பண்ணுறேன். ஸோ 225 by 25 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ரெண்டுமே 5 டேபிள்ஸில் போகும். 5 4s are 20, 2 கேரி ஓவர், 5 5s are 25. இது வந்து 5 5s are, ஸோ 5 1 டைம், இது 5 9 டைம்ஸ். ஸோ 9. ஸோ அப்போ வந்து என்னது? 9 ஃபேமிலிஸ் வந்து ஆரஞ்சஸை வந்து ஷேர் பண்ணலாம். அதாவது 22.5 kg ஆஃப் ஆரஞ்சஸை 9 ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ 9 ஃபேமிலிஸ் கேன் ஷேர் த ஆரஞ்சஸ். 9 families can share the oranges. இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 4th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். A baker uses 3.924 kg of sugar to bake 10 cakes of equal size. How much sugar is used in each case? அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேரிங்னு வந்தாலும் டிவிஷன் தான். அண்ட் அதே மாதிரியே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேக்கர் வந்து மொத்தமாக 10 கேக்கை வந்து செய்யறதுக்கு 3.924 kg ஆஃப் சுகரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு கேக் செய்யறதுக்கு எவ்வளோ சுகர் வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம எழுதுவோம்? ஃபார் 10 cakes sugar required is 3.924 kg. அடுத்தது for 1 cake sugar required is, அப்போ வந்து என்ன வரும்? 3.924 by 10 வந்து வரும். இங்கே என்ன இருக்குது? ஒரு 0 இருக்குது. ஸோ ஒரு டெசிமல் பிளேஸ் மூவ் பண்ணணும். ஸோ அப்போனா 0.3924 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் கேஜி. ஸோ therefore for 1 cake sugar required is 0.3924 kg. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 5th கொஷின். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.